நல்ல காரசாரமா மதுரை ஸ்டைல் மட்டன் கறியில கோங்கரா மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல வாஷ் பண்ணி வச்சிருந்த மட்டன் பீசஸை சேர்த்துட்டு இதுல நல்ல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மட்டன் வந்து ஒரு 80% குக் ஆயிருக்கணும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. கோங்கரா மட்டன் கறிக்கு ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் நல்லெண்ணெய் தான். நான் எடுத்துருக்கிறது அஞ்சலி கோல்டு பிரஸ் நல்லெண்ணெய் அண்ட் இது கம்ப்ளீட்லி பியூர் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு தாராளமா அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவுமே தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரவுமே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கல்லுப்பு, இந்த எல்லா மசாலாஸையும் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி வச்சிருந்த அந்த மட்டன் பீசஸ் இதோட சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த கோங்கரா லீவ்ஸ் இதோட சேர்த்துக்க போறேன். மட்டனும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மட்டன் குக் பண்ணி வச்சிருந்த சூப் இதோட சேர்த்துக்க போறோம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மட்டனை குக் பண்ணா போதும். இந்த கிரேவியை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி அந்த கோங்கரா கீரையோட அந்த மட்டன் குக் ஆகி ஒரு சூப்பர் ரிச் ஃபிளேவர் கொடுக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.